அமெரிக்க விசா தொடர்பான முக்கியமான 3 செய்திகளை பார்க்கலாம். ட்ரம்ப் உத்தரவுக்கு எதிராக போடப்பட்டுள்ள வழக்கு, அடுத்ததாக சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசி, அடுத்ததாக H1B விசா குறித்து விசா அதிகாரி ஒருவர் கூறியுள்ள ஒரு கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள H1B விசா கட்டண உயர்வு மற்றும் விசா தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் 20 மாகாணங்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடியேற்ற விதிகளில் சமீப காலமாகவே மிக கடுமை காட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாகத்தான் H1B விசாவுக்கான கட்டணத்தை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தினார். மேலும் அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை வெளிநாட்டினர் H1B விசா வாயிலாக முறைகேடாக தட்டி பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். H1B விசாவுக்கான கட்டணத்தை 4.50 லட்சம் ரூபாயிலிருந்து 90 லட்சம் ரூபாயாக அதிரடியாக உயர்த்தி கடந்த செப்டம்பரில் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிபர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டங்களுக்கு புறம்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்று கூறி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட மாகாணங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்தமுள்ள 50 மாகாணங்களில் 20 மாகாணங்கள் இந்த வழக்கு தொடுத்துள்ளன. H1B விசா வாயிலாக அமெரிக்காவுக்கு வரும் வெளிநாட்டு திறமையாளர்கள் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ துறைகளில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். விசா கட்டண உயர்வால் தங்களது மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் மாகாணங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெளிநாட்டு அறிஞர்களையே பெரிதும் நம்பி உள்ளன. இந்த கட்டண உயர்வால் அந்த நிறுவனங்களுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சோஷியல் மீடியா வெட்டிங் பாலிசி. H1B விசா விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோரான H4 விசா விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகளை பரிசோதனை செய்ய ஆரம்பித்துள்ளது அமெரிக்கா. அதற்கான செயல்பாட்டை இன்று முதல் தீவிரமாக்குகிறது. எனவே விசா வேண்டி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தங்களது சோஷியல் மீடியா கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை செக் செய்து கொள்வது அவசியம். அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி H1B, H4, F, M மற்றும் J விசா விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தங்களின் சமூக வலைதள சுய விவரங்கள் அனைத்தையும் பப்ளிக்காக மாற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள் நுழைபவர்களின் சோஷியல் மீடியாக்களை அந்த நாட்டு அதிகாரிகள் நோட்டமிடுவது என்பது புதிய விஷயம் கிடையாது. அமெரிக்காவுக்கு படிக்க வரும் மாணவர்களின் சோஷியல் மீடியா அக்கவுண்டுகள் ஏற்கனவே பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பரிசோதனையானது H1B விசா விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களோடு அமெரிக்காவுக்குள் நுழைபவர்களுக்கும் கூட விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. என்னதான் நீங்கள் திறமையானவராக இருந்தாலும் அதற்காக வேலை வழங்கப்படுவதில்லை. மாறாக விசா என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதேபோல தேசிய பாதுகாப்பு அல்லது பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் நாங்கள் சரிபார்க்கிறோம். அதனால்தான் இது போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்று அந்த நாட்டு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அமெரிக்காவில் H1B விசா என்பது இப்போது பேசு பொருளாகி இருக்கிறதல்லவா? இந்த H1B விசா வைத்திருப்போருக்கு அமெரிக்கா பல கடுமையான விதிகளையும் விதித்து வருகிறது. சிலர் அதற்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்று அங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் H1B விசா குறித்து முன்னாள் விசா அதிகாரி ஒருவர் சொன்ன கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவில் விசா அதிகாரியாக முன்பு பணியாற்றிய சைமன் ஹாக்கின்சன் என்பவரும் H1B விசா குறித்த சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். H1B விசா திட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே பல குறைகள் இருப்பதை உணர்ந்ததாக அவர் கூறுகிறார். அமெரிக்காவில் குறிப்பிட்ட துறையில் சக்தி வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு எடுக்க உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாபெரும் தவறு நடந்துள்ளது என குறிப்பிடுகிறார். வல்லுநர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வர என சொன்னாலும் கூட இந்தியாவில் சாதாரண கல்லூரியில் படித்தவர்களுக்கே பெரும்பாலும் விசா நேர்காணலை தான் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஹாக்கின்சன் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியா அல்லது சீன மாணவர்களை அமெரிக்க மாணவர்களுடன் ஒப்பிடுவதே முதலில் தவறு. இந்தியா, சீனா நாடுகளில் இருக்கும் இளைஞர்கள் தங்களது நாட்டில் மிக குறைந்த செலவில் கல்வி படிக்கிறார்கள். குறைந்த கடனுடன் அவர்கள் பட்டம் பெறுகின்றனர். ஆனால் அமெரிக்க மாணவர்கள் அதே படிப்பை படிக்க பல $1000 கடனாக வாங்க வேண்டியிருக்கிறது. எனவே H1B விசாவில் வருவோர் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்வது போல அதே சம்பளத்தில் அமெரிக்க மாணவர்களால் வேலை செய்ய முடியாது என கூறியிருக்கிறார்.
அதாவது கல்வி கற்க அமெரிக்காவில் ஆகும் அதீத செலவே அவர்களுக்கு எதிராக மாறிவிடுவதாக தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் கடன் சுமை வேலையையும் சேர்த்து பறிப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். மேலும் 2025 அமேசான் 10,000க்கும் மேற்பட்ட H1B விசா ஒப்புதல்களை பெற்றது. அதே ஆண்டில் 30,000க்கும் அதிகமானோரை வேலையை விட்டு நீக்குவதாக அந்த நிறுவனம் அறிவித்தது. அமெரிக்கர்களை வேலையில் தக்க வைக்க மறுபயிற்சி அல்லது மாற்று பணிகளுக்கு நியமிக்க முயற்சிகள் நடக்கிறதா என்பது தெரியவில்லை. அமேசான் நிறுவனம் என்று கிடையாது, பல பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தி சொந்த நாட்டினரையே பணி நீக்கம் செய்யும் முறையை பின்பற்றுகின்றன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இவ்வளவு அதிகமான ஸ்பெஷாலிட்டி பணியாளர்கள் தேவையில்லை. உண்மையான ஸ்பெஷாலிட்டி பணியாளர்களின் எண்ணிக்கை என்பது ஒரு பேருந்தில் அடங்கும் அளவுக்கு தான் இருக்கும், ஒரு மைதானத்தை நிரப்பும் அளவுக்கு தேவைப்படாது. அப்படி வெளிநாட்டினரை தான் கண்டிப்பாக அழைத்து வருவேன் என சொல்லும் நிறுவனங்கள் அவர்களுக்கு அதிக சம்பளத்தை தர வேண்டும். இப்போது AI துறையில் திறமையான வெளிநாட்டினரை அழைத்து வர பல $மில்லியன் நிறுவனங்கள் செலவிடுகின்றன. அதேபோல எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களும் வெளிநாட்டினருக்கு அதிக சம்பளம் தர வேண்டும். அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரே சம்பளம் என்ற நிலை உருவானால்தான் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.